Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி மத்தியானம் நான் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓவராலாட்டி எதில் நெகட்டிவில் இருக்குன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. 29 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் வந்துச்சு. ஆஃப்டர் தட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 60 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி மறுபடியும் பாசிட்டிவ் ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஸோ இப்போ நிஃப்டி 50 பார்க்கும்போது 24,100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 79,719 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவில் இருக்குது. 600 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,877 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 29 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்தது. இப்போ 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் அதானி கிரீன் எனர்ஜி இன்னைக்கு 18% ஏற்றிருக்காங்க. 1284 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்சோல் அந்த கம்பெனியும் இன்னைக்கு 826 ரூபாயில் இருக்குது. 13% மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. பாரதி ஏர்டெல் 1642 ரூபாயில் இருக்கு. அதுவும் இன்னைக்கு 5% ஏற்றிருக்காங்க. டாரன் ஃபார்மாவும் 3.5% ஏற்றிருக்காங்க. ஓவரால் இது எல்லாமே டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இன்னைக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரீசெண்டாக இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த கௌதம் அதானிக்கும் அதே மாதிரி சாகர் அதானிக்கும் வந்த சில ரீசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் அடித்தாங்க. அந்த இஷ்யூஸை பேஸ் பண்ணி ஜப்பானோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்காக இருக்கிற மிசிசோ ஃபினான்ஷியல் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. லாங் டேர்மில் அதானி குரூப்புக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சுமிட்டோமோ மிட்சுபி ஃபினான்ஷியல் குரூப்பும் மிட்சுபி யூஎஃப்ஜே ஃபினான்ஷியல் குரூப்பும் இதே தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இதெல்லாம் அந்த ஸ்டாக்லாம் விற்றுட்டு போக மாட்டாங்க இந்த சமயத்தில். ஸோ ஃப்ரெஷ்ஷாட்டு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக தான் இருக்கிறோம் அதானி குழுமத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அபுதாபி ஐஹைசி இவங்க வந்து இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3.5% ஆஃப் த ஸ்டேக் வந்து செப்டம்பர் குவார்டர் எண்டட் பார்க்கும்போது அதானி என்டர்பிரைஸில் 3.5% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த அதானி குழுமத்துக்கு கொடுத்த ஒரு போர்ட்ஸ் அது வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படி இப்படிலாம் நியூஸ் வந்துச்சு. ஸோ ஓவரால் இப்போ அவங்களும் வந்து அதானி குழுமத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இன்னைக்கு அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். சரி பார்த்தீங்கன்னா அந்த மிட் கேப் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது இன்னைக்கு ஃபேக்ட் அல்ஃபல்லோ நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பாரதி ஹெக்ஸா இது எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். இதில் ஃபேக்ட் வந்து 9% ஏற்றிருக்காங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பாரதி ஹெக்ஸா நெக்ஸ்ட் வந்து அப்போலோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4% மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ ஓவரால் மிட் கேப்பில் இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு 4% ஏற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புனித் கோயன்காவை பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் அந்த முடிவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அது வந்து டிஃபீட் ஆகிருக்குது. இப்போ ஜி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து கோயன்காவை மறுபடியும் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராட்ட அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் அதாவது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் அதை டிஃபீட் பண்ணிட்டாங்க. எப்படின்னு பார்க்கும்போது 50.4% ஆஃப் த ஓட் வந்து அவருக்கு எகென்ஸ்டாக வந்திருக்கு. 49.5% ஆஃப் த ஓட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாட்டு வந்திருக்கு. யாருக்கு? கோயன்காவுக்கு ஆதரவாட்டு வந்திருக்கு. பட் ஆக்சுவலி மெஜாரிட்டி இல்லாதனால அது வந்து டிஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு 6% கிட்ட பாசிட்டிவ் போன ஸ்டாக்கு இப்போ அந்த ஜி என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது 4% மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. 128 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் ஆக்சுவலி இன்னைக்கு 2% மேலே நெகட்டிவ்ல இருந்தது. இப்போ 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது 20 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ் பேங்க். ஸோ இதில் பெருசாக ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசன்ட் டேஸ்லேயே இவங்களோட எக்ஸ்பேன்ஷன் பிளானை வந்து எஸ் பேங்க் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறது 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அதுக்குள்ளே இந்த ஸ்டாக் என்ட்ரி ஆயிருக்கு. அதில் 45 ஸ்டாக்ல இவங்களும் ஒரு ஸ்டாக் ஆட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே இவங்க நியூ என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த எஸ் பேங்கோட வளர்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 2020 62% இந்த ஸ்டாக்கோட வேல்யூ டிஃபீட் ஆயிருக்கு. 2021 23% காலியாக இருக்குது. 22 வந்து 50% ஸ்டாக் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ எஸ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 22 ரூபாவில் வாங்கினேன், மறுபடியும் அடி வாங்கி அதே ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எஸ் பேங்க்கில் நம்ம கவனிக்க வேண்டியது க்ரோத் இருக்குது. ஒன்ஸ் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ்னால் இப்போ இந்த பேங்கை யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற இது வந்து போயிட்டே இருக்குது. நிறைய பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சில அக்யூசிஷனுக்கு கொஞ்சம் தடைகளாக இருக்கிறாங்க. ஸோ வெயிட் அண்ட் சி யார் வந்து நிறைய இன்டர்நேஷனல் பேங்க்லாம் போட்டி போடுறாங்க, யார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஈஸ்மை ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி 18 ரூபா இருக்குது. நிறைய பேர் ஏன் இப்படி 18 ரூபா இருக்குன்னு நினைக்காதீங்க.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் பிரிச்சுட்டாங்க ஷேர் வந்து. ஆக்சுவலி போனஸ் இஷ்யூ மீன்ஸ் அது வந்து ஸ்டாக்கை ரெண்டாடு பிரிச்சுருவாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி 18 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஈஸ்மே ட்ரிப்பு. ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போதைக்கு ஒதுங்கிறதுக்கு தான் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய அளவில் வளர்ச்சியே இல்லை. கிட்டத்தட்ட 3 to 4 months இதை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். பெரிய அளவில் க்ரோத்தே இல்லை இந்த ஸ்டாக்கில். அதனால் ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன் ஈஸ்மே ட்ரிப்பில். ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் வந்து கன்சிடர் பண்ணி அந்த 52 ஹை அந்த இதிலலாம் எக்ஸிட் ஆகிருந்தால் ஒரு நல்ல சான்சஸ். பட் எகெயின் வந்து இதிலலாம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஓல் எலக்ட்ரிக்கையும் போட்டு பார்த்தீங்கன்னா பொழந்திருக்காங்க. அதுவும் 5% அடி. இது எல்லாமே நியூஸ் பேஸில் ரேலி ஆகிற கம்பெனி தான். லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வோடாஃபோன் ஐடியாவும் சரி, ஓல் எலக்ட்ரிக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம், இது எல்லாமே ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அப்படி ராக்கெட் வேகத்தில் மேலே போகும். அடுத்தது எந்த நியூஸுமே இல்லைனா போட்டு பொழந்து கட்டுவாங்க. இதுதான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கதையாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் பெட்டர் இந்த ஸ்டாக்லங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதானி குரூப்புக்கு இன்னொரு ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுக்குறாங்க. இதில் அதானி குரூப்போட லிக்விடிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நோ நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் பை லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெண்டர்ஸ்ட்டு எந்த வித நெகட்டிவ் அப்டேட்டும் அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி கிரைசில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ கிரைசில் வந்து அதானி குழுமத்துக்கான லிக்விடிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாசர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இப்போ ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹீரோ மோட்டார் கார்ப், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பெல் இது எல்லாமே அடி விழுந்திருக்கு. பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்லாம் 300 ரூபா இருக்கும்போது நம்ம வந்து பேசியிருந்தோம் இதில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 250 ரூபாய்க்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே உள்ள என்ட்ரி கொடுக்கறதே ரிஸ்க் தான். இப்படி ஒரு 50 ரூபா 30 ரூபா இறங்கிட்டனாலே நமக்கு அது பெரிய அளவில் லாஸ் காட்டும். ஏன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஒரு ஷேருக்கு 50 ரூபா இறங்கினாலே அது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் பயங்கரமாக லாஸ் காட்டும். அதனால தான் இந்த வேல்யூ அதிகமாக இருக்கிற ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஆனால் ஹீரோ மோட்டார் கார்ப் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நேற்று ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஹீரோ ஃபார் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ஹீரோ மோட்டார் காப்பு. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மா, சிமெண்ட், மெட்டல், ரியாலிட்டி, டெக்னாலஜி, இன்ஃப்ரா, ஆட்டோ, கன்சியூமர், மீடியா இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. சர்வீஸ், பிஎஸ்சி, எனர்ஜி, நெக்ஸ்ட் ஃபினான்ஸ், பிஎஸ்சி பேங்க், பேங்கிங் இது எல்லாமே ஓவராலாட்டு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செக்டார் நெகட்டிவ்ல இருக்குது, 9 செக்டார் பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி அது இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்த பேங்க் நிஃப்டி 28 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல வந்துச்சு, மறுபடியும் 66 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துடுச்சுன்னு சொன்னேன். ஸோ இது பேங்க் நிஃப்டியில் அன்னைக்கு உள்ள ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் பாசிட்டிவ்ல இருக்குது, கோட்டக் மஹிந்திரா பேங்க் பாசிட்டிவ்ல இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் பாசிட்டிவ்ல இருக்குது. இது எல்லாமே ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்குது. இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு மறுபடியும் 991 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து கன்சிடரேஷன் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் இறங்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க. ஸோ அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கலாங்கிறது என்னோட கருத்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெட்டர். ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னும் டவுன் போக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. கனரா பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1787 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மன்பா ஃபினான்ஸ் அப்படிங்கிற பங்கு அன்னைக்கு 6% ஏற்றுனாங்க. ஏன்னா அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1200 கோடி அந்த மைல் ஸ்டோனை டச் பண்ணதுனால இந்த மன்பா ஃபினான்ஸ் வந்து 6% ஏற்றுனாங்க. 157 ரூபா போனது மறுபடியும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. இப்போ 149 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மன்பா ஃபினான்ஸ். இதிலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதிலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இட்ஸ் அ லாஸ் மேக்கிங். லாஸ்ட் குவார்ட்டரில் 204 கோடி வந்து நெட் லாஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து நான் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். 1243 ரூபாவில் இருந்து 500 ரூபா வந்துச்சு. ஸோ அப்போ ப்ரோ அதே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. பட் நான் வெயிட் பண்ண தான் சொன்னேன். ஏன்னா அது வந்து கண்டினியூஸாக ரத்தாறு தான் ஓடிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்து நெட் லாஸ் அப்படிங்கிற இதை வந்து ஃபேஸ் பண்ணதுனால ஸ்டாக்கை போட்டு இன்னும் புலந்து கட்டிட்டாங்க. இன்னைக்கு நான் பார்க்கும்போது 397 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்க்கும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா அடிவுல தான் சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாக்லலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும்போது ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா உள்ளே போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலலாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. சேல் கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து ஜான் காக்ரீல் அப்படிங்கிற கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஸ்டீல் மேக்கிங்கில் க்ரீன் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் ஓன் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேல் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து ஜான் காக்ரேல் குரூப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் மேக்கிங்கில் க்ரீன் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரதுக்கு.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஐடிசி ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 477 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜெஃப்ரீஸ் என்ன பார்த்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க ஐடிசியை பார்த்து. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிஸ்டிங் அப்புறம் வேல்யூ அன்லாக் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் அது உங்கள் டிமார்ச் பண்ணுறது மூலமாட்டு நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருக்குது. நெட் கேஷ் லெவல் பார்க்கும்போது 1000 கோடியிலேருந்து 1500 கோடி அவங்களோட ஐடிசி ஹோட்டல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த போர்ட் மீட்டிங் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 2024 நடந்து அதில் சஞ்சுபுரி என்ன சொன்னார்னா 15லேருந்து 18 மாதத்துக்குள்ள அந்த டிமர்ஜர் வந்து டேக் பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். பட் இப்போ வந்து எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இன்னும் ரெக்கார்ட் டேட் தான் வரணும். டிமர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரெக்கார்ட் டேட் வந்தாலே போதும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நமக்கு அந்த ஷேர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜெஃப்ரீஸ் இது வந்து ஜான்வரி டு மார்ச் குவார்டர் அந்த இதில் நடக்க சான்சஸ் இருக்குது கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நான் கணிக்கிறது 4th குவார்டர் ஆஃப் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இது வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்கிறாங்க. பட் இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐடிசி தான் ஓரலாட்ட அப்டேட் சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சிஓ இவங்க அந்த பேனல் வந்து ஒரு இம்போர்ட்டுக்கான ஒரு ட்ரக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன ட்ரக்குன்னு பார்க்கும்போது தேகோப்ரேசன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் டிசீஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு. இது வந்து 50 mg 25 mg இந்த வேரியண்ட்டில் இருக்க ட்ரக்கை வந்து இம்போர்ட் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆக்சுவலி நேற்று வந்து அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஹெட்டுக்குள்ள கேன்சர் அதாவது ஹெட் கேன்சர் அதுக்குள்ள ட்ரக்கை ஒன்று வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அப்ரூவல் வாங்கிட்டாங்க சைனாவில். அதை வந்து மார்க்கெட் பண்ண இருக்கிறாங்க 21 கண்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இது எல்லாமே ரேரு. அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ரேரு தான். இவங்க தான் மோரோராட்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவ் இருந்துச்சு. 1209 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்போ வேணாலும் பறக்க சான்சஸ் இருக்குது. அதனால டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இந்த ட்ரெண்டில் இருக்கும்போதே ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஜெல்வர்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 5% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. 163 ரூபாவில் இருக்குது. ரீசன்ட்லி பார்க்கும்போது இவங்க 1:10 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 10 இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஓவரால் இது வந்து பிசி ஜெல்வர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் ஆசஸ் கிராமின் இந்த பங்கு போட்டுனே கொஞ்சம் பொழந்து கட்டியிருந்தாங்க. 10% மேலே காலியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன்ட்லி பார்க்கும்போது கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அசட் குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 60% வரைக்கும் கட் பண்ணியிருக்காங்க. டவுன் கிரேட் பண்ணுறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். பை கால்லேருந்து செல் காலுக்கு மாற்றுறாங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் அவங்க 60% கட் பண்ணுறது. வந்து 1426 ரூபா சொன்னாங்க. இப்போ 564 ரூபாய்ட்டு குறைச்சிட்டாங்க. 19 அனாலிஸ்ட்டில் 14 அனாலிஸ்ட் வந்து பை ரேட்டிங் ஸ்டில் வந்து பை ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. 3 வந்து ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க. 2 பேர் வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. மோராட் இது வந்து கிரெடிட் ஆசஸ் கிராமின் ஸ்டாக்ல வந்து அப்டேட்டு. பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்த அப்டேட். இவங்க 3500 கோடி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசல் 3 காம்ப்ளியன்ட் டயர் 2 பாண்ட்ஸ் சீரீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இதை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 7.41% கூப்பன் ரேட் கொடுக்குறாங்க. இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.